அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெனஸ்டேயோட குட்டி விலாக் பார்க்கலாமா? காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா கம்மல் தான் போட்டேன். ஏன்னா என் மூஞ்சியை பார்க்க எனக்கே சகிக்கலை. இது அப்படியே நம்மளோட கம்மல். சரி அவசரத்துக்கு எடுத்து போட்டாச்சு. ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம பின்னாடி கதவு இருக்கும்ல, அதை திறந்து விட்டுட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் இப்படி தான் இருக்கும். நைட்டே பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுருவேன்ல, நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பால் எடுத்து ஒரு அடுப்பில் பாலை போட்டுட்டு டீயை போட்டோன்னு வைங்களேன், அந்த வேலை முடிஞ்சிருமா. ஒரு சிஸ்டர் வந்துட்டு நம்ம வீடியோவில் ஹாய் சொல்லியிருந்தாங்க, ஜெனிஃபர் சிஸ்டர். ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் வீடியோ பார்க்குறதுக்கு. எல்லா சிஸ்டருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்துட்டு பாப்பாவுக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, சும்மா குஸ்கா மாதிரி செஞ்சலான்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்டில் வந்துட்டு அவ்வளோவா காய்கறி எதுவுமே இல்லையா, அதனால் சரி இதுதான் கொஞ்சம் ஈஸியாக செஞ்சிடலாம்ல, அதை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அஃப்ரா குட்டிக்கு பாலும் பொங்கிருச்சு, இங்கிட்டு சாப்பாடும் ரெடி பண்ணிட்டேன். நேற்று வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு, அதை சூடு பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் காரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தாலும் அஃப்ரீனம்மா சாப்பிட மாட்டாங்க, அதனால தான். ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்ததை வச்சு 2 நாளைக்கு பொழுதை கழிச்சாச்சு. நாளைக்கு ஏதாவது வாங்கணும், ஈவினிங் கடைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சாதான். இந்த ஊருக்கு போயிட்டு வந்தாலே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் எதுவுமே இருக்காது, கொஞ்சம் கடுப்பாக இருக்கும்ல. இருக்கிறத வச்சு எப்படியும் மேனேஜ் பண்ணிட்டேன். சாப்பாடுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் ரைத்தா மாதிரி செஞ்சு தரவான்னு கேட்டேன். பாப்பா குட்டி குட்டியாக கட் பண்ணி கேட்டாங்க, அந்த மாதிரி கட் பண்ணியும் வச்சாச்சு. இன்றைக்கி வெனஸ்டேன்றதையே மறந்து அஃப்ரீனுக்கு வந்துட்டு மண்டே யூனிஃபார்மை போட்டு விட்டுட்டேன். மறுபடியும் அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு ஒரு வழி ஆயிடுச்சு. காலையிலே இன்றைக்கி கொஞ்சம் அலப்பறையாக தான் இருந்துச்சு. அப்படியே லஞ்சையும் பேக் பண்ணியாச்சு. இந்த வெளியூருக்கு போயிட்டு வந்தாலே உடம்பு சரியில்லாமல் போகும்ல, அதே மாதிரி எனக்கு அஃப்ரா குட்டிக்கு அஃப்ரீனம்மாவுக்கு அங்கே போனப்போயே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் அவங்க அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்காங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அதனால் லாங் வீடியோ எதுவும் எடுக்க முடியலை. இன்ஷால்லா சீக்கிரமாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அப்படியே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பாவையும் போய் விட்டுட்டு வந்துட்டேன். அஃப்ரா குட்டி வந்துட்டு கொஞ்சம் டயர்டாகவே இருந்தாங்களா, அவங்களுக்கு பால் ஊற்றி கொடுத்தாச்சு. அவங்க படுத்து கிடந்தாங்க, சும்மா படுத்துட்டு இருந்தா. அப்படியே நான் வீடையும் பெருக்கி விட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்னோடய டீயை உட்காந்து குடிக்க போகிறேன்ப்பா. அப்பாடான்னு இருக்கும் இந்த 5 நிமிஷம். என்னோடய வீடியோ பார்த்து நிறைய பேர் டீலாம் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க நேராக பார்க்கும்போது. அதுவே ஒரு கெட்ட பழக்கம்தான். ஆனால் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு குடிக்கணும் போல் தோணுதான். சரின்னு சொல்லிட்டு நானும் என் டீயை குடித்து முடிச்சிட்டேன். இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுற ஹயான் குட்டிக்கு மறுபடியும் நம்ம விஷ் பண்ணிடலாமா? சர்மி சிஸ்டரோட பாப்பா தான் இவங்க, ரெகுலராக நம்ம வீடியோ பார்ப்பாங்க இவங்க. ஹாப்பி பர்த்டே ஹயான் குட்டி. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லபடியாக இருக்கணும்னு மாமி உங்களுக்காக துவா பண்ணிக்கிறேன். இப்போ அஃப்ரா குட்டி விஷ் பண்ண போகிறாங்களா? ஹாப்பி இரு அமைதியா இரு. ஹாப்பி பர்த்டே ஹயான் குட்டி. ஹாப்பி பர்த்டே ஹயான் குட்டி.